தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 29. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, திருப்பாடல் 34:18 இவ்வாறு சொல்லுகின்றது: உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலே ஆண்டவர் இருக்கின்றார், நெய்ந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் என்று சொல்லி. திருப்பாடல் 102:17 திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவிசாய்க்கின்றார், அவர்கள் மன்றாட்டுக்களை அவர் அவமதிப்பதில்லை என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சொந்தங்களே, திக்கற்றவர்களாய், ஆதரவற்றவர்களாய், தனித்து விடப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுளே அடைக்கலமாய் தேற்றளவாய் இருக்கின்றார். எனக்கென யாரும் இல்லை, என் சார்பாக யாரும் இல்லை, எனக்கு துணையாக யாருமே இல்லை, என் வேதனைகளை புரிந்து கொள்வார் ஒருவரும் இல்லை. இத்துணை மன போராட்டங்களிலே மனித குலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் இதோ ஆதரவற்ற ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாக ஆண்டவர் இருக்கிறேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் கடவுள் தேடி வருபவராயிருக்கின்றார், தேற்றுகின்றவராயிருக்கின்றார். தக்க வேளையிலே துணை புரிந்து அவர்களை விடுவிப்பவராகவும் நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இன்றைய முதல் வாசகம் மட்டுமே நற்செய்தியை படிக்கின்ற பொழுது இன்றைய திருப்பால் வரில் கேட்டார் போல, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருந்த இரு பெண்களுக்கு, இருவருக்கு இறைவன் அருட்கரம் எவ்வாறு வெளிப்பட்டது, எவ்வாறு கடவுள் அவர்கள் சார்பாக செயல்பட்டு அவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார் என்பதை தான் சொல்லி காட்டுகின்றனர். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது சூசன்னா என்கின்ற திக்கற்ற ஒரு பெண்ணிற்கு, நிராகதியாய் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணிற்கு கடவுள் துணை எப்படி இருந்தது என்பதை சொல்லி காட்டுகின்றது. நேர்மையாளராக, உண்மையுள்ளவராக, கீழ்ப்படியுள்ளவராக, கற்புள்ளவராக, கடவுளுக்கு பயந்தவராக, பாவம் செய்வதை விட சாவது மேல் என்கின்ற அந்த உன்னதமான வாழ்ந்தவராக இருந்த சூசன்னா தீர்ப்பிடப்படுகின்றார். வழக்கு விசாரிக்காமலேயே தீர்ப்பிடப்படுகின்றது. கைவிடப்பட்ட நிலையில், குடும்பத்தார் செய்வது அறியாது நின்று கொண்டிருக்கிற நிலையில் சூசன்னா வானத்தை நோக்கி பார்க்கின்றார். தெய்வமே, நான் உன்னைத்தானே நம்பி இருந்தேன், என் நிலையை பாரும் என்று சொல்லி விண்ணகத்தை நோக்கி பார்க்கின்றார். தன்னை நோக்கி மன்றாடுகின்ற யாவருக்கும், உண்மையாகவே தம்மை நோக்கி மன்றாடுகின்ற யாவருக்கும் ஆண்டவர் துணை புரிபவராக இருக்கின்ற வார்த்தையின் பிரகாரம் தன்னை நோக்கி மன்றாடிய சூசன்னாவின் கதறலுக்கு கடவுள் செவிசாய்க்கின்றார். இந்த ஏழை குவியலைத்தான் ஆண்டவர் எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்த என்ற வார்த்தையின் பிரகாரம் கைவிடப்பட்ட நிலையில திக்கற்றவளாய் நின்று கொண்டிருந்த சூசன்னாவின் குரல் கடவுளுடைய காதுகளை எட்டுகின்றது. தானியேலை எழுப்புகின்றார். மீண்டும் வழக்கு விசாரிக்கப்படுகின்றது. குற்றவாளிகளாக இருந்த நீதிபதிகள் தண்டிக்கப்படுகின்றார்கள். குற்றமில்லாத சூசன்னா, கடவுளுடைய பார்வையிலே உத்தமையாக இருந்த சூசன்னா மக்கள் முன்னால் போற்றப்படுகின்றார். இறை வார்த்தை சொன்னதல்லவா, ஆண்டவரை நம்பி இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் மீது பற்றுறுதி கொண்டு உண்மையாக வாழ்கின்ற பொழுது, எங்கே நீ சோர்வுற்றாயோ அங்கே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தையை சூசன்னாவிலே கடவுள் மெய்ப்பித்து காட்டுகின்றார். உண்மையுள்ளவர்களை, ஆண்டவரோடு இணைந்து வாழ்பவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடார். நீதிமான்களுக்கு வருகின்ற துன்பங்கள் பல, ஆனால் அவை அனைத்திலும் இருந்து கடவுள் அவர்களை காக்க வல்லவர் என்கின்ற வார்த்தை இங்கே இவரிலே மெய்ப்பிக்கப்படுகின்றது. நம்முடைய வாழ்விலும் இதே நிலைகள் இருக்கலாம். நாம் முன்னோயிலவர்களாக, நேரியவர்களாக, நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது, நம்மால் முடிந்த அளவிற்கு தெய்வ பயத்தோடு இறைவனுக்கு ஏற்ற வாழ்கின்ற பொழுது பொய் குற்றங்கள் சுமத்தப்படலாம். நாம் செய்யாத குற்றங்கள் நம்மேல் சுமத்தப்படலாம். நம்முடைய மனம் உடைந்து போகும் அளவிற்கு, ஏன் நம் வாழ்வே நாம் இழந்து போகும் அளவிற்கு எல்லோரும் நமக்கு எதிராக எழுந்து நிற்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம் சார்பாக இருப்பார். ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். யார் என்னை கைவிட்டாலும்
என் இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கின்ற உன்னதமான சத்தியத்தை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தியிலும் இதே போல்தான். தவறு செய்த ஒரு பெண் கையும் களவுமாக பிடிபட்டவள் குற்றம் சுமத்தப்படுகின்றாள். அவருடைய உடைந்த உள்ளத்தை, நொறுங்கிய உள்ளத்தை, அவருடைய வேதனை மிகுந்த உள்ளத்தை ஆய்ந்து அறிந்த கடவுளாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண் சார்பாக நின்று அவளுடைய அந்த சாவின் தலையிலிருந்து விடுதலையை விற்றுக் கொடுக்கின்றார். உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலிலே கல்லெறியட்டும் என்று சொல்லுகின்றார். எல்லோரும் விலகி போகின்றார்கள். அப்பொழுதே சொல்லுகின்ற வார்த்தை, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? நானும் உன்னை தீர்ப்பிடேன். இதைவிட கேடானது நடக்காதவாறு இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகின்றார். அன்பு சொந்தங்களே, நம் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து பார்ப்பவராக இருக்கின்றார். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற வேதனைகள், வருத்தங்கள், கவலை, கண்ணீர், போராட்டங்கள், கைவிடப்பட்ட நிலையிலே நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய நிலையும் கடவுள் அறிந்தவராயிருக்கின்றார். அறிந்திருக்கின்ற கடவுள் நாம் படுகின்ற வேதனையை பார்த்து கண்களை மூடிக்கொள்பவர் அல்ல. நாம் எழுப்புகின்ற குரலை கேட்டு நம் காதுகளை அழைத்துக் கொள்பவர் அல்ல. மாறாக தக்க நேரத்தில் நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். தக்க நேரத்திலே நமக்கு ஆறுதல் கொடுப்பவராக இருக்கின்றார். தகுதியான நேரத்திலே நம்மை உயர்த்துபவராக இருக்கின்றார். நம்மை சூழ்ந்து வருகின்ற எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் நம்மை நிலைத்திருக்க செய்பவராயிருக்கின்றார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இன்றைய நற்செய்தியில் முதல் வாசல் வந்த சூசன்னா அந்த பிடிபட்ட பெண்ணை போல நொறுங்கிய உள்ளம், தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவன் ஒருபோதும் புறக்கணிப்பதென்ற அந்த வார்த்தை கிட்ட போல நாம் நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவருக்கு முன்னால் நம்மை சமர்ப்பிக்கின்ற பொழுது, தவறு செய்யாத சூசன்னாவை, தவறே வீழ்ந்த அந்த பெண்ணையும் கடவுள் உள்ளத்தை உற்று நோக்கியவர் விடுதலை கொடுத்ததை போல நாம் தவறு செய்யாத பொழுது நமக்கு வருகிற தண்டனைகளிலிருந்து நம்மை காக்கின்ற கடவுள் ஒருவேளை நாம் பாவத்தில் வீழ்ந்திருந்தால், பாவ பழக்கத்தில் நாம் மூழ்கி இருந்தாலும் கூட நாம் உள்ளத்திலே மாற்றத்தை நினைத்து மனமாற்றத்தோடு ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது நம் வாழ்விற்கு புதுமையான ஆசையை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்கின்ற உன்னதமான செய்தி நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆகவே அன்பு சொந்தங்களே, இதோ இந்த நாளிலே ஒருபோதும் நீங்கள் நினைக்க வேண்டாம், எனக்கென யாரும் இல்லை என்று, என் சார்பாக யாரும் இல்லை என்று, நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற சொல்லி நீங்கள் ஒருபோதும் உடைந்து போக வேண்டாம். நம் ஆண்டவர் நம் சார்பாக இருக்கின்றார். நம் கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார். ஆண்டவருக்கு முன்னால் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.